பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய தினத்தின் இரண்டாவது பாடம் நுசூசும் மினல் ஹதீஸின் நபவிய் ஷரீஃப் ஷேக் அத்துர் அப்துர் ரஹீம் ரஹ்மஹுல்லா. ஷேக் அப்துர் ரஹீம் ரஹ்மஹுல்லா தொகுத்த நூலான நுசூசும் மினல் ஹதீஸின் நபவிய் ஷரீஃப் என்ற நூலிலிருந்து மூன்றாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய தம்ரீனாத் பயிற்சிகளை தான் பார்க்க இருக்கோம். தம்ரீன் பாடத்தை நம்ம படிச்சிட்டோம். இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், அதை தொடர்ந்து ஷர்ஹுல் முஃப்ரதாத், இந்த பாடத்தில் இடம்பெறக்கூடிய தனித்தனி வார்த்தைகளின் விளக்கம், அதே போல இதாஹாத்துன் நஹ்வியத்துன் இலக்கண தெளிவுகளை எல்லாம் படித்து விட்டோம். இன்றைய வகுப்பில் தம்ரீன் பயிற்சிகளை படிக்க இருக்கோம். ரொம்ப கடந்த நம்ம துருசுல் லுகத்துல் அரபியாவில் படித்த பாடங்களையும் நினைவுபடுத்தக்கூடிய தம்ரீனாகும். ஆகவே இந்த தம்ரீனை நீங்கள் நோட்டில் எழுதி படிக்கும்போது பழைய பாடங்களை எல்லாம் நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல மாணவிகளுக்கு நடத்தும் போது கேள்வி கேட்டு நடத்துவதற்கும் அவர்களுடைய சிந்தனையை தூண்டுவதற்கும் மிகவும் பயனுள்ளதாக இந்த தம்ரீன் இருக்கிறது. சரி, மூன்றாவது பாடம் தலைப்பு என்ன? இப்னு மன்ஹாதா. இப்னு மன்ஹாதா, இந்த மகன், இந்த மகன் யாருக்குரிய மகன்? இப்னு மன்ஹாதா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்க, தமாரீன் பயிற்சிகள். இப்னு சொன்னா மகன், மண்டா யார், ஹாதா இது. இந்த மகன் யார்? இந்த மகன் யார்? அதாவது இந்த மகன் யாருக்குரிய மகன் என்ற பிரச்சனை தொடர்பான ஹதீஸை நம்ம படிச்சிட்டோம். இந்த ஹதீஸ்ல தெரியாதவங்க இன்ஷா அல்லாஹ் அந்த முந்தைய பாடத்தை போய் பாருங்க. ரொம்ப பயனுள்ள ஒரு ஹதீஸ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தமாரீன் பயிற்சிகள். தம்ரீனுக்கு பன்மை தமாரீன் பயிற்சி. அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. வினாக்கள், கேள்விகள், வினாக்கள் என்ற அர்த்தம் அஸ்இலாவுக்கு உண்டு. மாதா ஃபஅல ذئبு, ஓநாய் என்ன செய்தது? மாதா ஃபஅல ذئبு, ஓநாய் என்ன செய்தது? ஓநாய். ஜாஅ الذئب فذهب بابن إحداهما, ஓநாய் வந்து فذهب بابن إحداهما, ரெண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்ணினுடைய மகனை எடுத்து சென்றது. சரிங்களாமா? ஒரு மகனை எடுத்து சென்றது. இது அதற்கான பதில். இரண்டாவது கேள்வி, இலா மன் தஹாக்கமத் அல் மர்அதானி, அல்லது இலா மன் தஹாக்கமத்தில் மர்அதானி, இரண்டு பெண்மணிகள் யாரிடத்திலே வழக்கை கொண்டு சென்றார்கள்? யாரிடத்திலே வழக்கை கொண்டு சென்றார்கள்? இலாமன் ஃபதஹாகமா இலா தாவூத அலைஹிஸ்ஸலாம், இருவரும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வழக்கை கொண்டு சென்றார்கள். அடுத்து, லிமன் கதா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பித்திஃப்லி அல்லதி பக்கிய மஅஹுமா, லிமன் யாருக்கு, கதா தாவூது அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள், பித்திஃப்லி அல்லதி பக்கிய மஅஹுமா, அந்த ரெண்டு பெண்மணிகளுடன் எஞ்சி இருந்த குழந்தையை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு தீர்ப்பு செய்தார்? தெரியவில்லை. பாருங்க, பாடத்தை பாருங்க. ஃபகதா பிஹி
லில் குபரா. யாருக்கு தீர்ப்பு செய்தார்கள்? லில் குபரா. குபராக்கு என்ன அர்த்தம் உஸ்தாத்? பெரியவர். ஃபகதா பிஹி லில் குபரா. அடுத்து லிம லம் தர்த சூரா ஐ யஷுக்க الطفل كيف عرف سليمان عليه السلام. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கைஃப எப்படி அரஃப அறிந்து கொண்டார்கள் அன்ன الطفل الذي بقي معهما للصغرى அந்த ரெண்டு பெண்மணிகளுடன் மிஞ்சி இருக்கக்கூடிய குழந்தை லிஸ்ஸுக்ரா சிறியவளுக்கு உரியது என்பதை எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள்? எப்படி அறிந்து கொண்டார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கத்தியை கொண்டு வர சொல்லி அந்த குழந்தைய இரண்டு பிளவாக பிளந்து விட கூறுகிறார்கள். இரண்டு பிளவாக நான் பிளந்து விடுகிறேன், அதுல ஒரு பகுதியை பெரியவளுக்கும் இன்னொரு பகுதியை சிறியவளுக்கும் கொடுத்து விடலாம் என்று சொல்றாங்க. சொன்ன உடனேயே அந்த குழந்தையின் மீது உண்டான இரக்கத்தின் காரணமாக சிறியவள் என்ன செய்றாங்க, என்ன சொல்றாங்க, லா தஃஅல் ஃபகாலத் الصغرى லா தஃஅல். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் இர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானா, கருணை காட்டுவானா, இந்த மாதிரி பிரார்த்தனையெல்லாம் செய்யணும். ஹுவ இப்னுஹா, ஒரு இரக்கத்தின் காரணமாக, பெற்றெடுத்த குழந்தையின் மீது உண்டான உண்மையான பாசத்தின் காரணமாக சிறியவள் அந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், அந்த குழந்தைய பெரியவளுக்கு கொடுத்துருங்க, அது பெரியவளுக்கு உரியது என்று இரக்கத்தின் காரணமாக உண்மையாக அந்த குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாயாக சிறியவள் இருக்கின்ற காரணத்தினால் அவ்வாறு அந்த சிறியவள் கூறினாள். இதை விளங்கி கொண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு அந்த குழந்தையை தீர்ப்பு சொன்னார்கள்? லிஸ்ஸூரா. அற்புதமான ஒரு சம்பவம். இதெல்லாம் அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள ஹிக்மா, ஞானத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அடுத்து லிம லம் தர்த ஸூரா ஐ யஷுக்க الطفل ஐ யஷுக்க الطفل பைனஹுமா. லிம ஏன்? அப்ப இங்க என்ன பதில் சொன்ன? கைஃப அரஃப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அறிந்து கொண்டார்கள் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த குழந்தை சிறியவருக்கு உரியது என்று எப்படி அறிந்து கொண்டார்கள்? அந்த குழந்தையை இரண்டு பிளவாக பிளந்து பங்கீடு செய்து கொடுப்பதற்காக வேண்டிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது, இரண்டு பிளவாக ஆக்கி விடுகிறேன் சொன்ன போது சிறியவள் என்ன செஞ்சாங்க? கொல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க. அதன் அடிப்படையில சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிறியவளுக்கு உரியது என்பதை அறிந்து கொண்டாங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, லிம லம் தர்த ஸூரா, லிம ஏன், லம் தர்த பொருந்தி கொள்ளவில்லை, அஸ்ஸுக்ரா சிறியவள், ஐ யஷுக்க الطفل பைனஹுமா அந்த இருவருக்கு மத்தியில் குழந்தை பிளக்கப்படுவதற்கு ஏன் சிறியவள் பொருந்தி கொள்ளவில்லை? ஏன்? ஏனென்றால் அவள் உம்மு ذلك الطفل அந்த குழந்தையினுடைய உம்மாக தாயாக இருக்கிறாங்க. அல் உம்முல் அஸ்ல், அசலான ஒரு தாயாக இருக்கிறாங்க. அவங்க தான் ஒரிஜினல் தாய். எனவே அந்த தாய்க்கு இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக அந்த குழந்தை வெட்டப்படுவதை, இரண்டு பிளவாக பிளக்கப்படுவதை அந்த தாய் என்ன செய்யல? விரும்பவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதெல்லாம் நம்ம அரபியிலேயே சொல்லி பழகணும், சரிங்களா? அடுத்து மன் கால ஹாதா வலிமன், பின்னால் வரக்கூடிய இந்த வார்த்தைகளை மன் கால யார் கூறியது, மன் கால ஹாதா இந்த பின் வரக்கூடிய வார்த்தையை யார் கூறியது, வலிமன் யாருக்கு
யார் யாருக்கு கூறினார்? பின்வரக்கூடிய வார்த்தையை, பின்வரக்கூடிய வாக்கியத்தை யார் யாருக்கு கூறியது? மன் கால ஹாதா, இதை கூறியது யார்? வலிமன், யாருக்கு அவர் கூறினார்? கேட்கலாமா? சொல்லுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. இன்னமா ذهب பிபினிக்கி, இந்த ஓநாய் கடித்து சென்றதெல்லாம், எடுத்து சென்றதெல்லாம் உன்னுடைய மகனைத்தான் என்று சொன்னது யார்? என்று சொன்னது யாருமா? முதலில் பைனஹுமா இம்ராஅத்தானி மஅஹுமா இப்னாஹுமா ஜாஅ الذئب فذهب بابن إحداهما فقالت هذه لصاحبتها, இவள் தன்னுடைய தோழியிடத்தை கூறினார், இன்னமா ذهب பிபினிக்கி, இன்னமா ذهب பிபினிக்கி, ஓநாய் எடுத்து சென்றதெல்லாம் உன்னுடைய மகனைத்தான். ஃபகாலத்தில் உஹ்ரா, மற்றவள் கூறினாள், இன்னமா ذهب பிபினிக்கி, ஓநாய் எடுத்து சென்றதெல்லாம் உன்னுடைய மகனைத்தான். சரிங்களா? அடுத்து, இரண்டு பெண்மணிகளில் ஒரு பெண்மணி முதலில் குழந்தையை ஓனா எடுத்து சென்றது உன்னுடைய மகனைத்தான், உன்னுடைய மகனைத்தான் ஓனாய் எடுத்து சென்றது என்று ஒருவள் கூறினாள். மற்றவள் அதற்கு மறுப்பாக அதே வார்த்தையை திரும்ப கூறினாள். சரி, அடுத்து, ஈதூனி பிஸ்ஸிக்கீனி அஷுக்குஹு பைனஹுமா, கத்தியை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். அஷுக்குஹு பைனஹுமா, அந்த இருவருக்கு மத்தியில் அந்த குழந்தையை நான் பிளந்து விடுகிறேன் என்று கூறியது யார்? யாரிடத்திலே கூறினார்? சொல்லுங்க, சப்தமா சொல்லுங்க. பால சுலைமானு அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு சொன்னார்கள்? யாருக்கு சொன்னாங்க? லிம்ராத்தைனி, அந்த ரெண்டு பெண்மணிகளை பார்த்து சொன்னாங்க. ரெண்டு பெண்மணிகளையும் பார்த்து சொன்னார்கள். சரி, லா தஃஅல் யர்ஹமுக்கல்லாஹ் ஹுவ இப்னுஹா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டுவானாக. லா தஃஅல், அப்படி செய்யாதீங்க. ஹுவ, அந்த குழந்தை, அவன், இப்னுஹா, அவளுடைய மகன் என்று கூறியது யார்? சிறியவள் தான் சொன்னாள். லா தஃஅல் யர்ஹமுக்கல்லாஹ் ஹுவ இப்னுஹா என்று யார் சொன்னது? காலத்தி சுகுரா, சிறியவள் கூறினாள். எப்படி சொல்லணும் பதில்? காலத்தி சுகுரா என்று சொல்ல வேண்டும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இப்ப இதுவரைக்கும் நாம அந்த ஹதீஸிலிருந்தே வரக்கூடிய வாசகங்களை ஆன்சரா பண்ணக்கூடிய, ஹதீஸை இன்னும் தெளிவாக புரியக்கூடிய பயிற்சிகள் தான் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்ப பார்க்க போறதுன்னா இலக்கணத்துல நாம சிந்திக்க வைக்கக்கூடிய பாடங்கள். இபாஹத்து நஹ்வியாத், அதில் படித்த விஷயங்கள் இங்க பயிற்சியில கொண்டு வரப்படுகிறது. இஸ்தஹ்ரிஜ், கண்டுபிடி. இஸ்தஹ்ரிஜுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் தான் கண்டுபிடி. மினன் நஸ்ஸி, நஸ்ன்னு சொன்னா ஹதீஸ், ஆதாரத்திலிருந்து, ஹதீஸிலிருந்து நீ கண்டுபிடி. மா எத்தி, பின்னால் வரக்கூடியவைகளை கண்டுபிடி. ஒன்னாவது ஹம்சா. அர்பஅத அஸ்மாஇம் மக்சூரா, நான்கு மக்சூரான இஸ்முக்களை கண்டுபிடி. வத்குர் இஅராபஹா, அதனுடைய இஅராபை கூறு. சொல்லுங்க, நான்கு மக்சூரான இஸ்முக்களை கண்டுபிடி. மக்சூரான இஸ்முல்லா என்ன? அந்த இபாஹத்து நஹ்வியாவுல போய் பாருங்க, மக்சூரான இஸ்முல்லா என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா அதான் பாடங்களை கரெக்டா நம்ம அட்டென்ட் பண்ணிட்டே வரணும். அல் உஹ்ரா, அல் உஹ்ரா என்பது ஹாதா இஸ்முன், இஸ்மு மக்சூருன், மக்சூரான இஸ்ம். அல் இஸ்முல் மக்சூரு ஹுவல் இஸ்முல் முஅரபு
அது முஅரபான இஸ்மு தான். அல்லது ஆஹிருஹு அலிஃபுன் லாசிமத்துன், அதோடைய கடைசியில லாசிமான நீங்காத ஒரு அலிஃப் இருக்கு. உஹ்ரா. மாஷா அல்லாஹ், சொன்ன உடனே அழகா சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, 4 கண்டுபிடிங்க. இங்க என்னென்ன இஸ்முன் மக்சூர் வருது கண்டுபிடிங்க. 1 உஹ்ரா, குபுரா 2, அதாவது சுகுரா 3, பைனஹுமா கதா ஃபிஅலு மாது இஸ்மு தான் சொல்லணும், பெயர் சொல். சுகுரா கரெக்டு, குபுரா கரெக்டு, உஹ்ரா கரெக்ட். இன்னும் ஒண்ணு கண்டுபிடிங்க. ஒண்ணு கண்டுபிடிங்க உஸ்தாத். இது இது கிடையாது, இப்னு ஹுமா கிடையாது. கண்டுபிடித்தவங்க மெசேஜ் பண்ணுங்க பாப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். கண்டுபிடித்தவங்க மெசேஜ் பண்ணலாம். இன்னும் ஒண்ணு மக்சூரான 3 இஸ்முகளை உஸ்தாத் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு இஸ்மு மட்டும் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு இஸ்மு என்ன? கண்டுபிடிங்க. பாடத்தில் கலந்து கொண்டிருக்கும் பெரியவங்க கண்டுபிடிச்சு சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க உஸ்தாத். சரி, நானே சொல்லிடுறேன். இஹ்தாஹுமா. இஹ்தா இருக்குதா இல்லையா? அது என்னது? இஸ்முன் மக்சூரத்துன். இஸ்முன் மக்சூரன், மன்னிக்கணும், இஸ்முன் மக்சூரன், மக்சூரான இஸ்ம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இஸ்முன் மக்சூரன், அதனுடைய இஅராப் என்ன? இஅராபை பார்த்துருவோம் பாருங்க. இஅராபெல்லாம் அலாமத்துல் இஅராப், இஅராபுடைய அடையாளம் இங்கெல்லாம் முகத்தர், வெளிப்படாது, எல்லாம் நிர்ணயமா இருக்கும். பாருங்க, பிபினி இது முதாஃப், இஹ்தா முதாஃப் இலைஹி மஜ்ரூரா வரணும். அலாமத்து ஜரி அல் கஸ்ரா இங்க வந்திருக்குதா? இல்ல. அலாமா என்னவா இருக்கும்? இங்க முகத்தரத்துன் என்னவா இருக்கும்? முகத்தரத்து, நிர்ணயம் செய்யப்பட்டதாக இருக்கும். அதே போல வகாலத்தில் உஹ்ரா, இங்க உஹ்ராவுடைய இஅராப் என்ன? ஃபாயிலுன் மர்ஃபூஉன் அலாமத்து ரஃப்இ அல் தம்மா. தம்மா இங்க என்னவா இருக்குது? முகத்தரத்துன், முகத்தரா இருக்குது. அதே போல ஃபகதா லில் குப்ரா, குப்ரால பாருங்க மஜ்ரூர், ஜருடைய லாமுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மானது மஜ்ரூராக இருக்கும். அலாமத்துல் ஜர் என்னது? கஸ்ரா. இங்க கஸ்ரா வந்து இருக்குதா? இங்க முகத்தரால இருக்குது. ஏன் முகத்தரா இருக்குது? இந்த இஸ்மு என்ன இஸ்மு? இது இஸ்முன் மக்சூருன். சொல்லுங்க, இஸ்முன் மக்சூருன், அதாவது அதனுடைய கடைசியில லாசிமான அலிஃப் இருக்கும். ஆனா இதை வந்து மனப்பாடம் கரெக்டா பண்ணி வச்சுக்கிட்டா தான் இருக்கும், இல்லாட்டி மறந்து போயிடும். இந்த மன்கூஸான இஸ்மு ஒண்ணு இருக்குது சரிங்களா? அதை பத்தி நம்ம பின்னால வர அந்த பாட வரும்போது படிப்போம். இப்ப மக்சூரான இஸ்ம மனப்பாடம் செய்துக்கணும். அதே போல ஃபகதா லிஸ்ஸுக்ரா, சுக்ராவிலும் இங்க வந்து ஃபாயில் மர்ஃபூன் அலாமத்து ரஃபி தம்மா, தம்மா இங்க என்னவா இருக்குது? இங்க முகத்தரா இருக்குது. அதான் இந்த இலக்கண குறிப்புல நம்ம படிச்சிட்டோம். இதாஹத்துன் நஹ்வியால படிச்சிட்டோம். எல்லா இஅராபுகளும் என்னவாக இருக்கும்? எல்லா இஅராபுகளும் இங்க பாருங்க. وتقدر فيه حركات الإعراب الثلاث. 3 இஅராபுடைய அதாவது அடையாளங்கள், ஹரக்காத்துகள் எல்லாமே முகத்தராக ஆக்கப்படும். முகத்தர் நிர்ணயத்துல கொண்டு வரப்படும், ஆனா வெளியில வராது. சரிங்களா? இஅராபுடைய 3 ஹரக்காத்துகளும் என்னவாக இருக்கும்? முகத்தராகத்தான் இருக்கும். ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா, இந்த 3மே என்னவாக இருக்கும்? முகத்தராக இருக்கும், வெளியில வராது. சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த இதாஹாத்துன் நஹ்வியத்துன திரும்ப ஒன் டைம் படிச்சு பாருங்க. அப்பதான் இந்த கேள்வியில கேட்கப்படும் வினாக்களுக்கான பதில் நமக்கு தெளிவாக புரிய வரும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.
சரி, அடுத்து பாருங்க முசன்னா. முசன்னன் என்ன அர்த்தம்? இருமை. ஹுதிஃபத் நூனுஹு, அதனுடைய நூனு போக்கப்பட்டுள்ளது. வஸ்குர் சபபல் ஹத்ஃபி, போக்கப்பட்டதற்கான காரணத்தை கூறு. பாருங்களேன், இப்ப இங்க பாருங்க, இம்ராஅத்தானில நூன் வந்திருக்குது. அதுக்கடுத்து இப்னானி, இப்னானின்னு தனியாக வரும். இங்க வந்து இப்னா ஹுமான் வருது. இங்க உள்ள நூன் ஏன் போக்கப்பட்டிருக்குது? இதாஃபத்தினால நூனு போக்கப்பட்டது. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும் உஸ்தாத். கட்டாசு இதாஃபத்தின் போது இருமை மற்றும் பன்மையின் நூன் என்ன செய்யப்படும்? போக்கப்படும். சரிங்களா? அதை நம்ம இதாஹாத்துன் நஹ்வியால படிச்சிட்டோம். இருமையினுடைய நூனு இங்க இதாஃபத்தின் காரணமாக போக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல. அதே போல பிபினிக், இல்ல இல்ல அது இல்லை. خرج خرجتا, இது வந்து இருமை முசன். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரி, அடுத்து இங்க ஒண்ணுதான் கொண்டு வந்திருக்காங்க. முசன்னா ஹுதிஃபத் நூனுஹு வதுகுர் சபபல் ஹதுஃபி, இதான் அது. இப்னானி ஹுமான் இருக்கும், இப்னா ஹுமான் வந்திருக்கு. சரிங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இந்த நூனு போக்கப்பட்டுள்ளது. இப்னுன் இப்னானி அப்னா. நம்ம நேற்று ஒரு ஒர்க்கு கொடுத்தோம். அது என்ன ஒர்க்கு கொடுத்தோம்? ஹேண்ட் அவுட்ல இருந்து இந்த மாதிரி பாருங்க, நேற்றைய வகுப்புல கவனிங்க. டைம் முடிய போகுது, இருந்தாலும் ஞாபகப்படுத்தினாதான் நீங்க படிப்பீங்க. ஞாபகப்படுத்தாதனால படிக்காம வந்துடுவீங்க. ஹேண்ட் அவுட்ல இருந்து நம்ம எல்லாம் படிச்சுட்டோம். அனைத்து பாடங்களையும் திரும்ப திரும்ப படிக்க படிக்க நமக்கு நல்லா அது பதிய வரும். பாருங்க, இந்த பாடத்துல நம்ம சொல்லியிருந்தோம், இருமை, ஒருமை, முஃப்ரத், முசன்னா, ஜம், அதுக்கான பயிற்சி இங்க வருது. இதை நீங்க எழுதி பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதான் இங்க வருதுல பார்த்தீங்களா? இதான் முஸ்லிமுன், முஸ்லிமன், முஸ்லிமின், முசன்னா, முஸ்லிமானி. இந்த இருமையில வரக்கூடிய நூனு தான் இதாஃபத்தின் போது போக்கப்படுது. இந்த பன்மையில் வரக்கூடிய முஸ்லிமூனில் வரக்கூடிய இந்த நூனு தான் முதாஃபத், முதாஃபா வரும்போது நூனு போக்கப்படும். அதான் இந்த சட்டம். அப்ப படிச்ச சட்டத்தை எப்படியெல்லாம் இந்த பாடத்தை படிக்கும்போது நம்ம அப்ளை பண்ண முடியுது, அதை தான் நீங்க கவனிக்கணும். சரிங்களா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இப்ப இந்த பாடத்துல நீங்க படிக்கும்போது இந்த பாடத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இந்த ஹேண்ட் அவுட், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும், ரொம்ப பயனா இருக்கும். ஹேண்ட் அவுட்ல வரக்கூடிய இந்த பாடத்துல அதை அப்படியே அப்ளை செய்து பாருங்க. பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அடுத்து பாருங்க, ஜீம். மிசாலைனி, இரண்டு உதாரணங்களை கண்டுபிடி. லில் ஃபாயிலி, ஃபாயிலுக்கான இரண்டு உதாரணங்கள். அஹதுஹுமா முஅரபுன், அந்த ரெண்டுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா முஅரப். முஅரப்னா கடைசியில வந்து அந்த கடைசியில வந்து ஹரக்காவுடைய இஅராப் மாற்றமாகும். ஹரக்கா வந்து மாற்றமாகும் இஅராபின் அடிப்படையில். வல் ஆஹர் மப்னியுன், மற்றொன்று மப்னி, அதனுடைய கடைசி என்ன செய்யாது? மாறாது. நேற்று கூட அந்த கடைசி மாறாத ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். அது என்ன உஸ்தாத்? நேற்று ஒண்ணு சொல்லி கொடுத்தேன்ல, நீங்க கூட கேட்டீங்களே, என்ன உஸ்தாத் இந்த இதனுடைய இந்த வார்த்தையினுடைய கடைசி மாறாம இருக்குது? நான் சொன்னேன்ல இது வந்து மப்னி அப்படின்ட்டு. அது என்ன? அது என்ன? சரி, இந்த உதாரணத்தை கண்டுபிடிங்க முதல்ல. தெரிந்தவங்க டெக்ஸ்டா நீங்க போடலாம். ஃபாயில் வந்து பாத்தீங்கன்னா அஹதுஹுமா முஅரப், இரண்டு உதாரணங்கள். இரண்டு உதாரணத்தில் வரக்கூடிய அந்த ஃபாயிலானது ஒன்று முஅரபா இருக்குது, மற்றொரு உதாரணத்துல மப்னியா இருக்குது. சரிங்களா? தெரிந்தவங்க இன்ஷா அல்லாஹ் டெக்ஸ்ட் பண்ணலாம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.
சொல்லுங்க சொல்லுங்க உஸ்தாத். ஃபாயில்னு சொல்லும்போது அதுக்கு முன்னால ஃபிஅல் வந்திருக்கு, அதுக்கடுத்து ஃபாயில் வரும். சொல்லுங்க. இது என்னது? ஜாஅ ذئب, ஓனாய் வந்தது. ஜாஅ ஃபிஅல், الذئب ஃபாயில். ஃபாயிலுன் மர்ஃபூஉன். அலாமத்துல் இஅராபி, இஅராபுடைய அடையாளம் இங்க என்ன வந்திருக்குது? அந்தம்மா வந்திருக்குது. அப்ப இது என்ன என்ன இஸ்ம்? இது முஅரபான இஸ்ம். இஅராப் வந்திருக்குதா பாருங்க. ஜாஅ ذئب, ஓனாய் ஓனாய் வந்தது. அதே போல இன்னொரு இடத்துல இந்த கஸ்ராவுடைய இடமா இருந்தா அல ذئبி என்று அதனுடைய இஅராப் அந்த முஅரபான இஸ்மாக இருக்கறனால அதனுடைய இலக்கணத்துக்கு ஏற்ப இந்த கடைசியில மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அல ذئبி, இன்ன ذئب என்று வரும். அப்ப இது முஅரபான இஸ்மு. மப்னியான இஸ்முக்கான உதாரணத்தை சொல்லுங்க. அது ஃபாயிலா வந்திருக்கு, அது மப்னி. இதா இருக்குல்ல, ரொம்ப யோசிக்காதீங்க. ஃபகாலத் ஹாதிஹி, ஹாதிஹி ஹாதிஹி தான். என்னைக்கா மாறுமா? ஹாதிஹி மாறவே மாறாது. இஸ்மு இஷாரா, சுட்டு பெயர் சொல். நேற்று நம்ம சொன்னோமா இல்லையா? அதுல எந்த மாற்றம் ஏற்படாது, தமாயிலையும் மாற்றம் வராது. அதெல்லாம் மப்னி. ஃபகாலத் ஹாதிஹி, ஃபகாலத் ஃபிஅல், ஹாதிஹி ஃபாயிலுன் மர்ஃபூஉன், அலாமத்து ரஃப் இங்க கிடையாது. ஏன்னா இது மப்னியான இஸ்ம். சரிங்களா? நேற்று கூட நாம ஹேண்ட் அவுட்ல நினைவுபடுத்தணும். ஹேண்ட் அவுட்ல நீங்க வந்து பமாயிர் படிக்கும்போது அந்த பமாயிரில் என்ன செஞ்சிருந்தாங்க? பமீர்களுடைய பமாயிர்கள் அனைத்துமே என்னது? மபினி. அதனுடைய கடைசியில் எந்த மாற்றமும் வராது. பமாயிர்கள் அனைத்து மபினி. அந்த இருக்குல்ல, the pronouns are mabniyun, they are not. இது என்னத்தான்? இது எப்படி வாசிக்கணும்? டிக்ளைனபிள். அதனுடைய கடைசி மாறாது, எப்போதும் அது ஃபிக்ஸ்டு. அது ஃபிக்ஸாக தான் இருக்கும் அப்படியே. அதே போல ஹாதா, ஹாதிஹி, தில்க, ஜாலிக, உலாயிக்க, ஹவுலா எல்லாமே மப்னி. அதனுடைய கடைசி என்ன செய்யாது? மாறாது. கடைசியில மாற்றம் ஏற்படக்கூடிய இஸ்முக்கு என்ன பேர் சொல்லப்படும்? முஅரப். சரிங்களா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த ரெண்டோட முடிச்சிருவோம். இஸ்மைனி மஜ்ரூரைனி பில் ஃபத்ஹா. மஜ்ரூரான ரெண்டு இஸ்மும், ஆனா அது ஃபத்ஹாவை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்குது. அலாமத்துல் ஜர்ரி அல் கஸ்ரா தானே வரணும். ஆனா ரெண்டு இஸ்ம்ல பார்த்தா ஃபத்ஹா வந்திருக்குது. வதுக்குர் சபப தாலிக், அதற்கான காரணத்தை கூறு அப்படின்னு சொல்றாங்க. கண்டுபிடிங்க. ரெண்டு இஸ்மும் ஜர்ருடைய இடத்துல அலாமத்துல் ஜர் ஃபத்ஹா வந்திருக்குது. ரெண்டு இஸ்ம். இங்கெல்லாம் பாருங்க, இபினி அலாமத்துல் ஜர் அல் கஸ்ரா வந்திருக்குது. இது கிடையாது, ஃபத்ஹா வரணும். பாருங்க எங்க குப்ரா, அதுதான் படிச்சிட்டோமே. குப்ரா என்பது என்னது? இஸ்முன் மக்சூருன். அதனுடைய அலாமா வந்து முகத்தர்ல இருக்கும். கண்டுபிடிங்க. இது என்னது? இலா, ஜருடைய எழுத்து. தாவூதில வரணும். ஏன் தாவூதுன்னு வருது? ஆலமுன் அஜமியன், அந்நிய ஒரு பெயர், அரபல்லாத ஒரு பெயர். எனவே அலமுன் அஜமியுன், அந்நிய பெயரானது அது கைர முன்சரிஃப். அதுல என்ன வராது? தன்மீனும் வராது, ஜர்ரும் வராது. அலாமத்துல் ஜர்ரி அல் ஃபத்ஹத்து. இலாவுக்கு அடுத்து வரக்கூடிய இஸ்மானது மஜ்ரூராக வரணும், அலாமத்துல் ஜர்ரி அல் கஸ்ரா வரணுமே. இங்க வரவில்லை. அதற்கான காரணம் இது என்னது? அந்நிய பெயர், அரபல்லாத ஒரு மொழியினுடைய பெயர் சொல். இலா தாவூத, இலா சுலைமான. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இலக்கண நினைவூட்டல். இதுலதான் நாம வந்து இலக்கணத்தை தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். அடுத்து ஃபஅலன் அல்லது மின் பாபி தஃபாஅல. ஃபஅலா என்னது? இது ஃபஅலன் போட்டிருக்காங்க. மின் பாபி தஃபாஅல வாஹர மின் பாபி அஃஅல. ஃபஅலானி, இரண்டு ஃபஅல்கள். மின் பாபி தஃஅல, ஒரு ஃபஅல் பார்த்தீங்கன்னு சொன்னா தஃபாஅல என்ற வசன்ல வருது.
وآخر மற்றொரு ஃபஅல் பார்த்தோம் சொன்னா மின் பாபி அஃஅல. இது ஃபஅலன் என்றுதான் வாசிக்கணும். ஃபஅலன் ஒரு ஃபஅல் மின் பாபி தஃபாஅல. தஃபாஅல என்ற வசன்ல பாபுல வந்திருக்கு. வஆஹர மற்றொரு ஃபஅல் பார்த்தீங்க சொன்னா மின் பாபி அஃஅல. அஃஅல உடைய பாபுல வந்திருக்கு. சரிங்களா? கண்டுபிடிங்க. ஃபிஅலன் ஃபஅலன். சரி பாருங்க. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். தஃபாஅல வஸன் பாபுல வரக்கூடிய ஃபஅல கண்டுபிடிங்க. தஃபாஅல கண்டுபிடிங்க தா. அதே போல அஃஅல ரொம்ப தேடுறீங்க. டைம் ஆகுது. இதுல என்னென்ன ஃபஅல் இடம் பெறுது பாருங்க. ஜா ஒரு ஃபஅல். இது வந்து தஃபாஅல பாபுலயா இருக்குது இல்ல. قال இது கிடையாது. ذهب கிடையாது. قال ذهب இதெல்லாம் ஃபஅல். تحاكم تفاعل تحاكم تفاعل பாபுல வந்திருக்குது. இதுதான் என்னது இதற்கான ஆன்சர். தஃபாஅல. அடுத்து அஃஅல அக்பர. அஃஅல அக்பர. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதெல்லாம் நல்ல ஒரு சிந்தனை தூண்டக்கூடிய தம்ரீனாத்துகள். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 3 தான் படிக்க முடிந்தது. இன்ஷா அல்லாஹ் மீதம் உள்ளதை அடுத்த வகுப்புல படிப்போம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.